வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் கவனத்தை திசை திருப்பவே கச்சத்தீவு பிரச்சினையை திமுக கையில் எடுத்திருப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜாடுமணி சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியுள்ளார். இன்று மக்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து அவர் பேசினார். இந்த சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் மத வழிபாடு சார்ந்தது அல்ல என்று அவர் தெளிவுபடுத்தினார். வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்களை கையாளுவதற்கான அம்சங்களே இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு சொத்துக்களையும் பறிக்கும் நோக்கம் இல்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கிடையே வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போதுள்ள வக்ஃப் சட்டத்தில் அவற்றின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு போதிய அம்சங்கள் இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அதில் திருத்தங்களை மேற்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். வக்ஃப் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் திரு மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்களின் நலனை காக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அதில் அங்கம் வகித்த திமுக கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டே அரசியல் ஆதாயத்திற்காக இப்பிரச்சினையை திமுக கையில் எடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இதுபோன்ற சூழலில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் கச்சத்தீவு பிரச்சினையை முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பதாக குறை கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில்தான் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு உரிமையை விட்டுக் கொடுத்துவிட்டு 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்துவிட்டு தற்போது கச்சத்தீவை மீட்போம் என்று கூறும் திமுக காங்கிரஸ் கட்சிகளை பொதுமக்கள் நம்பப்போவதில்லை என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், ஆன்லைன் சூதாட்டத்தினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் தொடர்வதாகவும் இது கண்டனத்திற்கு உரியது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதனை தடுப்பதற்கு தனி சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு இன்று மதுரையில் தொடங்கியது. நாடு முழுவதிலுமிருந்து இடதுசாரி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அரிய வகையிலான தங்க மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வு பணிகளில் இதுவரை தங்கத்தால் செய்யப்பட்ட 7 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம், செப்பு காசுகள், உடைந்த நிலையில் உள்ள சுடுமண் உருவ பொம்மை, சதுரங்க ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணிகள், வட்ட சில்லு, சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 4400க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அகழாய்வில் பல அரிய வகை தொல்பொருள்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் தற்போது 2.4 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மணி 6 மில்லிமீட்டர் சுற்றளவும் 4.7 மில்லிமீட்டர் கனமும் 22 மில்லி கிராம் எடையும் கொண்டதாக உள்ளது. இதுவரை வெம்பக்கோட்டை அகழாய்வில் தங்கத்தால் செய்யப்பட்ட 7 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொன்மையான மனிதர்கள் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் பெரிய அளவில் வாணிபம் நடந்ததற்கான சான்றாக தங்க பொருள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான பல்வேறு புராண சிறப்புகளையும் உள்ளடக்கிய நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் திருக்கோவில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக தேரோட்டம் தடைபட்டு போனது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தேர் திருப்பணி செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை உதவியுடன் திருத்தேர் சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் தேரில் மகா கும்பம் வைக்கப்பட்டு பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சீவலப்பேரி ரத வீதிகளில் உலா நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் சீவலப்பேரி ரத வீதியில் வலம் வந்த திருத்தேரை நமச்சிவாய கோஷத்துடன் செங்கோல் ஆதீனம் குருமுகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேரெழுத்தனர். மேலும் இத்திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவுக்கான கொடியேற்றமும் இன்று காலை நடைபெற்றது. இந்த திருவிழாவில் வருகிற 10ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி முதல் திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், 4ஆம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் 20 அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கும் பணியினை ஆட்சியர் திரு கிறிஸ்துராஜ் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி மற்றும் அரும்பாவூர் பேரூராட்சிகளில் வீட்டுமனை பட்டா வழங்க தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் இல்லங்களில் ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது. சொத்து வரி வசூலில் நாமக்கல் மாநகராட்சி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்ததை அடுத்து அதன் பணியாளர்களுக்கான பாராட்டு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜாடுமணி சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் ட்ரோபிரிட்ஜை வென்றார். புக்கெட் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஹென்ரிகோ விவோவோகோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
மக்களின் கவனத்தை திசை திருப்பவே கச்சத்தீவு பிரச்சினையை திமுக கையில் எடுத்திருப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜாடுமணி சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.